بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده، الصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى بالقرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையினால் ஜமியத்தே அபினாய் கதீமினுடைய புரோகிராம் சேர்க்கோட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்ச்சிக்கு பொறுப்பேற்று தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற பொறுப்புதாரிகள் மீதும் அந்த அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வினுடைய இறை இல்லத்தில் அமர்ந்து அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை பற்றியும் அல்லாஹு தஆலா நம் மீது விதித்த அந்த கடமைகளை பற்றியும் அறிந்து விளங்கி அதனுடைய பொறுப்புகளை எவ்வாறு நாம் நிலைநாட்ட வேண்டும், அதனுடைய கடமைகளை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும், நமக்குள் அதனுடைய உணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்ந்த சிந்தனையோடு நாம் எவ்வாறு இந்த மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது, நம்முடைய கடமைகள் என்ன, நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற நமக்கு மத்தியில் ஒரு அழகிய ஒரு உணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்காக அபுனாயே கதீம் முராபாத்தினுடைய கிளையிலிருந்து மீனம்பூர் சார்பாக நாம் இங்கே சேர்ப்பட்டிலே நடத்தி கொண்டிருக்கிறோம். மிக அழகான ஒரு வழிகாட்டல். நாம் இல்மை கற்று வெளியில் சென்றிருந்தாலும் நம்முடைய இல்முடைய தொடர்பு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த ஒரு ஏற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். எனவே நம்முடைய கடமையை பொறுத்தவரை நாம் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் அமர்ந்து அவனால் கற்றுக் கொடுக்கப்பட்ட மார்க்கத்தை அறிந்திருக்கிறோம். இதன் மூலமாக இந்த மக்களிடத்தில் நாம் இறை மார்க்கத்தை சொல்வது நம் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நமக்கு மிகப்பெரிய ஒரு நிஅமத்தை கொடுத்திருக்கிறான், இல்மை கொடுத்திருக்கிறான், ஈமானை கொடுத்திருக்கிறான். இதன் மூலமாக இந்த மக்களிடத்தில் கொண்டு போய் நாம் இந்த சத்திய சன்மார்க்கத்தை சேர்க்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதனுடைய நோக்கமே என்ன? வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித வர்க்கத்தின் ஜின் வர்க்கத்தின் அல்லாஹ் தஆலா படைத்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் படைத்திருக்கிறான். இப்ப நம்முடைய குறிக்கோள் என்ன? இந்த பூமியில் நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம்? படைத்த அல்லாஹ்விற்கை மட்டும் வணங்குவது என்பது அவன் சொன்ன காரியங்களை இந்த சமூகத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும். அவனுடைய பணிகளை இந்த பூமியில் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த பணியை தான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறான், தூதரை அனுப்பி வைத்திருக்கிறான். எப்படிப்பட்ட ஒரு தூதர்? அல்லாஹ் தஆலா சொல்றான், வல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுத்ஹிரஹு அலத் தீனி குல்லி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து தௌபா 9வது சூராவுடைய 33வது வசனத்தில் இது சொல்லி காட்டுகிறான். வல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை சத்திய மார்க்கத்தை கொண்டு நேர் வழியை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். ஏன்? லியுத்ஹிரஹு அலத் தீனி குல்லி. உலகத்தினுடைய எல்லா கொள்கை கோட்பாட்டை விட இந்த மார்க்கம் உயர்ந்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். உலகத்தில் இருக்க இறை வைப்பவர்கள், முஷ்ரிக்கீன்கள் யார் இதை வெறுத்தாலும் சரிதான், இந்த மார்க்கம் சத்தியத்தை கொண்டும் நேர் வழியை கொண்டும் ஒரு தூதர் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். இதை யாராலும் முடக்க முடியாது, யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இதனுடைய வலுவும் பொறுப்பும் ரப்புல் ஆலமீனுடைய கையிலே இருக்கிறது. எனவே அந்த தூதர் என்ன செய்தார்களோ அந்த பணியை இந்த சமூகத்திற்கு ஒவ்வொரு அடியார்களும் எடுத்து செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா நம் மீது கடமையாக ஆக்கியிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துன்யாவிற்கு அனுப்பப்பட்டதுடைய நோக்கம் என்ன? வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸி பஷீரன் வ நதீரா. நபியே, உம்மை நாம் அகிலத்தார் உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மக்கள், எந்த கொள்கையா இருக்கட்டும், எந்த கோட்பாடா
மனிதராக இருக்கிறாரா? அவருக்கு போய் இறை மார்க்கத்தை எடுத்து சொல்வது, அவர்களை நன்மை என்பால் அடைப்பது, அவர்களுக்கு ஏற்பட போகின்ற வறுமையினுடைய வேதனையை குறித்து எச்சரிக்கை செய்வது, மறுமை சிந்தனையை உண்டாக்குவது, மார்க்கத்தினுடைய பிடிப்பை எடுத்து சொல்வது, இஸ்லாம் சொல்கின்ற அணுகுமுறைகளை எடுத்துக் கூறுவது, அல்லாஹ்வின் பற்றியான ஞானத்தை அவர்களுக்கு உண்டாக்குவது நம்ம மீது கட்டாய கடமை. அதற்காகத்தான் இந்த தூதர் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு படைத்த அல்லாஹ்வை நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். அல்லாஹ் எப்படிப்பட்டவர் என இந்த செய்தியின் சமூகத்தில் நாம் போய் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் நமக்கு அவ்வளவு அருளை கொடுத்திருக்கிறார். அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய ஒரு அருள் இந்த சமூகத்தில் சொல்லப்பட வேண்டிய மிக முக்கியமான அம்சம். அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பெரிய நிஅமத். சூரத்துல் ஃபாத்திர் 35வது சூராவினுடைய 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றார், யா அய்யுஹன்னாஸ் ذுக்ரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும் ஹல் மின் காலிகின் கைருல்லாஹ் யர்ஸுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்தி லா இலாஹா இல்லா ஹுவ ஃபஅன்னா துஃபக்கூன். மனிதர்களே, அல்லாஹ் உங்கள் மீது செய்த அருளை நினைத்து பாருங்கள். ரப்பல் ஆலமீன் எவ்வளவு ஒரு நிஅமத்தை உங்களுக்கு சொல்லி செய்திருக்கிறார். ஹல் மின் காலிகின் கைருல்லாஹ், அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் படைக்கக்கூடியவர் யாராவது இருக்கிறார்களா? உங்களுக்கு உணவளிக்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்கள்? அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே கிடையாது. ஆனால் அப்படி இருந்து நீங்கள் எங்கே சென்று கொண்டு இருக்கிறீர்கள்? அப்ப நமக்கு உணவு கொடுப்பவன் அல்லாஹ் தான், நம்மை படைத்தவன் அல்லாஹ் தான், அவனை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த செய்தியில் சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை. ஏனென்றால் இஸ்லாமிய சமூகத்தில் இருந்து கொண்டே நிறைய மக்கள் அல்லாஹ்வை நம்புறாங்க, ஈமான் கொண்டிருக்கிறாங்க, தொழுறாங்க, நோன்பு வைக்கிறாங்க, ஜக்காத் செய்யறாங்க. ஆனா அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியத்தை தொழுது கொண்டே செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அப்ப இந்த கடமையை நம்மிலே ஒவ்வொருவரும் நாம் எடுத்து சொல்வது கட்டாய கடமை. நமக்கு மத்தியில் இல்ல, நம்முடைய குடும்பத்திலிருந்து நாம் ஆரம்பிக்க வேண்டும். குடும்பத்தில் தஅவாவுடைய வேலையை நம்ம கண்டிப்பா செய்யணும். ஏன்னா அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நார், ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, உங்களை நீங்கள் நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். முதல்ல நம்ம நரகத்துக்கு விட்டு பாதுகாப்பு பெறுவதற்கு நம்மிடத்தில் தொழுகை இருக்கிறதா? இணை வைப்பை விட்டு தூரமாக இருக்கிறோமா? இபாதத்துல கரெக்டா இருக்கிறோமா? 5 வேளை தொழுகையை விடாம நம்ம பர்ஃபெக்ட்டா தொழுகையில இருக்கிறோமா என்று நாம் கவனிக்க வேண்டும். நம்மை நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள சொல்லி அல்லாஹ்வுடைய கட்டளை. ஈமான் கொண்டவர் கொண்டு அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டவர்களே, இன்னும் நீங்க நரகத்தினுடைய விளிம்புல தான் இருக்கிறீங்க. அந்த நரகத்தை விட்டு நீங்க வெளியாகணும்னா அங்குசக்கும் அகலிக்குனார், உங்களை முதல்ல காப்பாத்துங்க. உங்களை காப்பாத்துறது என்ன? இணை வைப்பை விட்டு வெளியில வாங்க. உங்களுக்கு கடமையாக்கப்பட்ட 5 வேளை தொழுகை விடாம தொழுங்க. எவ்வளவு பெரிய சூழ்நிலைகளாக இருந்தாலும், எந்த பெரிய வியாபாரத்தில் இருந்தாலும், தொழுகை நேரம் வந்தால் அதை விட்டு விட்டு செல்லக்கூடிய மனநிலைக்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அது நம்மகிட்ட இருக்கா நம்ம பார்க்கணும். அப்பதான் நம்ம நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறோம். சின்ன தீப்பட்டாலும் ஓடி போயிடுறோம், சின்ன காயம் பட்டாலும் நம்ம அதிர்ச்சி ஆயிரும், சின்ன ஒரு பஞ்சர் வீட்டுல நடந்தாலும் தொழுகையை விட்டுறோம். இது சாதாரணமா எல்லாம் நடக்குது. இப்ப இதை விட்டு நம்மை நாம் அல்லாஹ்வுடைய அந்த நரகத்தில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு நம்மை நாம் முதலில் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து அம்புசக்கும் அழைக்கிறார், உங்களுடைய குடும்பத்தினரே அல்லாஹ் கேட்கிறான். முதல்ல நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சகோதரிகள் எல்லாரையும் நமக்கு செய்யணும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை இதுதான். வீடு முதலுடைய ஆரம்ப தாவா எப்படி இருந்துச்சு? ஒவ்வொரு வீடு வீடா தான் போனாங்க, குடும்பமா தான் சொன்னாங்க, வீட்டில் உள்ள உறவினர்களுக்கு தான் சொன்னாங்க. எடுத்து சொல்லும் பொழுது முதல் வசனம் இறங்கும் போது என்ன ஆரம்பத்துல சொல்லலாம், மக்களை கூட்டு வச்சு சொல்லும் பொழுது அவருடைய உறவினர்கள் அவளுடைய வார்த்தை என்ன? தப்பல்ல கையாகாம, இதுக்கு தான் கூப்பிட்டியா, நீ நாசமா போகணும். உறவுகளுடைய எதிர்ப்பு வந்தது, அழைப்பு அவர்களுக்கு கொடுத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை அபூ தாலிப் மரணப்படுக்கையில இருக்கிறாங்க, போறாங்க, சந்திக்கிறாங்க. அந்த நேரத்தில் தாவாவுடைய வேலை விடல. குல் லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னி வஹாஜில் லக இன்தல்லாஹ், நீங்க கலிமா சொல்லிடுங்க, உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்வேன் என்று சொன்னார்கள். ஆனா அல்லாஹ் தஆலா அந்த நசீப் அவர்களுக்கு கிடைக்கல. இன்னக லா தஹதி மன் அஹ்பப்த வலாகின்னல்லாஹ் யஹ்தி மன் யஷா, மரண படுக்கை வரை அழைப்பு பண்ணி அல்லாஹ்வுடைய எப்படியாவது ஈமான் கொண்டுறாங்களா? ஏன்னா நம்ம இதுக்கு தான் அனுப்பப்பட்டிருக்கிறோம். ஆனா நம்மளோட நெருக்கமா இருக்கிற ஒரு ஈமான் கொள்ளல எவ்வளவு ஒரு வேதனை இருக்கும். அந்த உணர்வுகள் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டங்கள் உணர்ந்தார்கள், புரிந்தார்கள், அதற்காக பாடுபட்டார்கள். ஒவ்வொருவரையும் ஈமானோடு அழைக்க வேண்டும் என்ற அந்த தஅவா பணியில் உறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் நின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில மனிதர்கள் மிக எளிமையாக ஈமான் கொண்டார்கள். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு யூதர் அடிமையா இருந்தார், வேலை செஞ்சாரு, நோய்வாய்ப்பட்டு விட்ட ஒரு உயர்ந்த ஒரு தூதர் தன்னுடைய அடிமை யூதர் ஏன் வச்சிருந்தாங்க? யூதரா வச்சிருக்கிறாரு.
ஒரு யூதர் வந்து அல்லாஹ்வுடைய தூதர், எவ்வளவு இஸ்லாமிய மக்கள் இருக்கிறாங்க, ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல இருந்த ஒரு யூதர் ஏன் எப்படி இஸ்லாம் அல்லாத இது இஸ்லாமிய மார்க்கத்திலேயே ரொம்ப கடுமையான எதிரி என்று வர்ணிக்கப்பட்டவர் யூதர்கள் தான். ஆனால் அந்த யூதர்களுடைய சிறுவனை அல்லாஹ்வுடைய தூதர் படிக்க வைத்திருந்தாங்க. ஏன்? அவனுடைய உள்ளத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு, இஸ்லாத்தினுடைய அரவணைப்பு, இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியில் ஒரு அடிமை வேலை செய்தால் அந்த அடிமை இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வுகள், சிந்தனைகள் அந்த யஹூதியினுடைய உள்ளத்துல பதியணும் இருக்குதான். இவ்வளவு பெரிய ஆழத்தை உண்டாக்குறாங்க. சாதாரண விஷயமா நினைக்க முடியாது. அழைப்பு பணியே ஒரு தலைவர் தன்னுடைய இருக்கின்ற அடிமை இடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய அந்த பண்பாடு, அந்த உறவு, அந்த நெருக்கல் எப்படி இருந்தது, இது இன்றைக்கு உலகத்தில் நம்மளால் பேச முடிகிறது. வேறு எந்த சமூகத்திலாவது இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு எடுத்து பேச முடியுமா? தன்னை அழிக்க நினைக்கின்ற ஒரு குடும்பத்திலிருந்து, தன்னை அழிக்க நினைக்கின்ற ஒரு கொள்கை கோட்பாட்டில் இருக்கின்ற ஒரு மனிதரை தன்னுடைய வேலைக்கு அடிமையாக வைத்திருந்தார்கள் என்றால் சாதாரண விஷயம் எடுக்க முடியாது. நீங்க எங்கே போய் ஆய்வு பண்ணவே முடியாது. அப்ப இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தை தாவாவுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தியது. ஆனால் அவர் நோய்வாய்ப்படுகிறார், சிறுவர் நோய்வாய்ப்படுகிறார், ஒரு அடிமை நோய்வாய்ப்படுகிறார். நம்ம என்ன சாதாரண உடம்பு செல்லாம் போய் பார்க்க முடியாது. நம்மளோட நெருக்கம், உயர்ந்து, அந்தஸ்து, பதவி இதுதான். அப்ப நம்ம தாவா இல்ல. நம்மளுடைய நிலையில் நமக்கு கீழே இருக்கிறவங்கள்ட்ட போகணும். நாம் எவ்வளவு உயர்ந்து நின்றாலும் நமக்கு கீழே உள்ளவர்களுக்கு போக வேண்டும் என்பது நமக்கு இஸ்லாம் கற்றுக் கொடுத்த அழகிய முன்மாதிரி. அவருக்கு அறிஞராக இருக்கக்கூடிய நாம் நம்மள்கிட்ட இந்த நினைப்பு வரணும், சமூகத்தில் எடுத்துரைக்கப்படலாம். அவர் நிச்சயமா எவ்வளவு எளிமையாக இருந்தாலும் அவர் வீட்டில் போய் நலம் விசாரிப்பார், அவரை பார்ப்பார், அவர் உதவி செய்வார் என்ற பண்பாடு நம்மிடத்தில் முன்மாதிரியாக காட்டப்பட வேண்டும். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துச்சு. அங்க போன அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அடிமையுடைய வீட்டுக்கு போறாங்க, உடல் நலத்தை விசாரிக்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தில் உடல் நலம் விசாரிப்பது அழகி ஒரு சுன்னாவாக கருதப்பட்டது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்தில் எதிர்பாராமல் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் தஆலா அந்த அவனுடைய உள்ளத்தில் ஹிதாயத்தை கொடுத்து தன் தந்தையை பார்க்கிறார். தந்தை சொன்னார், அத்தி அபல் காசிம், முஹம்மது நபி சொன்னவர்களை கீழ்ப்படுகின்றார். தன் தந்தையை பார்க்கும்போது எவ்வளவு எளிமையாக அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை உடல அந்த உள்ளத்தில் ஈமானை கொடுத்தான் பாருங்க. இஸ்லாத்திற்கு எதிரியாக இஸ்லாத்துடைய கொள்கை கோட்பாட்டை அழிக்க நடக்கின்ற ஒரு கொள்கைக்குள் இருந்த ஒரு சகோதரி, ஒரு மனிதன் தன்னுடைய அடிமையாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த நெருக்கம், அந்த அரவணைப்பு, அந்த இஸ்லாம் கற்றுக் கொடுத்த போதனைகளினால் ஒரு உள்ளம் சத்தியத்தை நோக்கி வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு நசீபு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறான் என்று சொன்னால், இவ்வளவு தாவாவுடைய வேலைகள் எப்படியெல்லாம் தாவாவுடைய வேலை நடந்திருக்கு பாருங்க. இதை முடித்து வெளியில் வரும்போது அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை என்ன? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன் நார். அல்லாஹ்வுடைய தூதர் இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல அமலை செஞ்சா நான் செஞ்சேங்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை பாருங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன் நார். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. ஏன்? இந்த நரகத்திலிருந்து காப்பாற்றுகிற அந்த அல்லாஹ்வுக்கு தான் எல்லா புகழும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு வெளியே செல்கிறார் என்று சொன்னார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் உலமா மார்க்க அறிஞர்களே, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் எப்படியான ஒரு அரவணைப்பு, ஒரு தன்னை எதிர்த்து குறிக்கக்கூடியவர்களுடைய உள்ளத்தை வென்றெடுக்கக்கூடிய அழகான முன்மாடல், முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு பணியில் இருந்திருக்கிறது என்பதை நாம் நன்றாக புரிந்து அது போன்ற ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை நடைமுறை நாம் செயல்படுத்த வேண்டும். ஒரு பள்ளியினுடைய இமாமாக நாம் இருக்கிறோம்னா நம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிமையில் இருப்பவர், மார்க்கம் அறியாதவர்களா, அவர்களுக்கு தாவா செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. நாம் செய்ய வேண்டும். நமக்கு அல்லாஹ் தஆலாவால் கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த படியை முழுக்க செய்தார்கள். அவர்கள் சந்தித்த தியாகங்கள் என்ன, எவ்வளவு கஷ்டங்கள் பட்டார்கள். வெறும் தஅவத்துடைய வேலைக்காக தான் அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளவு தியாகங்களை செய்து கடந்து நம்மிடம் வந்து அந்த மார்க்கம் வந்து இருக்கிறது. அவர்களோடு இருந்த நபி தோழர்களும் சரி, நபி தோழியர்களும் சரி இந்த கடமைகளை பெரியதாக நிறைத்தார்கள். ஏனென்று சொன்னால் நமக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத், அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய கிருபை வரணுங்கிறது அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது 4 விஷயங்களை சூரத் தௌபால தான் அல்லாஹ் சொல்றான் நினைக்கிறேன். வல் முஃமினூன வல் முஃமினாத் பஅதுஹும் அவ்லியா பஅத் يأمرون بالمعروف وينهون عن المنكر ويقيمون الصلاة ويؤتون الزكاة ويطيعون الله ورسوله أولئك سيرحمهم الله إن الله عزيز حكيم. அந்த விஷயத்தில் கூட அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய ரஹமத், அல்லாஹ்வுடைய கருணை எல்லாருக்கும் வேணும். அதில் முதல் படித்தரத்தை அல்லாஹ் அந்த 4-5 பண்புகளை சொல்லும் பொழுது முதல் எதை கொண்டு நிறுத்துறான்? வல் முஃமினூன வல் முஃமினாத் பஅதுஹும் அவ்லியா பஅத். ஒரு மூமினான ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், ஒருவருக்கொருவர் நண்பர்கள், சகோதரர்கள், நெருக்கமானவர்கள். எந்த விஷயத்துல? யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். இதுல நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். நண்பராக இருக்கலாம், நிறைவான உருங்கி உறவினராக இருக்கலாம், சொந்தக்காரராக இருக்கலாம். நீங்க நன்மையை ஏவுவது இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் சொன்ன விஷயத்தை சொல்லுகிறீர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விஷயத்தை சொல்லுகிறேன். நாம் சொல்லக்கூடிய செய்தி அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து. ஏன்னா அல்லாஹ்வுடைய அறி பல்லக மா உன்சில இலைக மின் ரப்பிக்,
உங்களுடைய இறைவனிடமிருந்து எது இறங்கியது அதை எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை. அந்த கட்டளை நாம் ஒரு விஷயத்தை, நன்மையான விஷயத்தை சொன்னாலும் சரி, ஒரு தீயதை தடுக்க போனாலும் சரி, இது நாம் அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து சொல்கிறோம், குர்ஆனிலிருந்து சொல்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனையிலிருந்து சொல்கிறோம். ஏனென்றால் இதுதான் ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்குரிய நெருக்கம் என்பது அல்லாஹ் அங்க முதல் கட்டமான அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தையும் அடைவதற்கு பல பண்புகளை அல்லாஹ் அங்க சொல்லும் பொழுது முதல் அடியா அமருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், உங்களுடைய அதற்கடுத்து அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்க்கையின் அங்கமாக முழுமையாக ஆக்கிக் கொண்டார். உண்மை சின்ன விஷயமா தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, தன்னுடைய குடும்பத்திலிருந்து தடுப்பாங்க. அல்லாஹ்வுடைய நம்ம எல்லாம் அறிந்த விஷயம், ஜக்காத்துடைய மால் கிடக்குது, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ஒரு சின்ன பேரித்த மரத்தை எடுத்து சாப்பிட்டு வாயில வச்சுட்டாங்க. கஹ் கஹ் அமா அலிம்த அன்னா லா நஅகுலு ஸதகா, வாயிலிருந்து ஒரு சிறு குழந்தையினுடைய உள்ளத்திலிருந்து அந்த வார்த்தையை வாயிலிருந்து பேரித்த மரத்தை எடுக்கிறாங்க, உணர்த்தி வைக்கிறார். நமக்கு தடுக்கப்பட்ட ஒரு பொருள் தர்பியத்தை எப்படி கொடுக்குறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய குடும்பத்திலிருந்து, தன்னுடைய பேர பிள்ளையிலிருந்து, அவர்கள் சின்ன குழந்தையா இருந்தாலும் அவர்களுக்கு இஸ்லாம் சொல்கிற போதனையை புரிய நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இருக்கிறோம், ஆலிம்களா இருக்கிறோம். நம்மளால் இந்த பணியை செய்ய முடிந்ததா? நம்முடைய பிள்ளை ஒரு தவறு செய்யும்போது சுட்டி காட்ட முடிந்ததா? இன்னைக்கு நல்ல தெளிவா பெற்றோர்களும் சரி, நம்முடைய மார்க்க அறிஞர்களும் சொல்வார்கள், பிள்ளை தலை உயர்ந்து விட்டது, எப்படி பேசுவது என்று நான் நினைக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை என்ன? அழகிய முறையில் அந்த குழந்தைக்கு பருவத்திலேயே ஊட்டினார்கள், அவர்களுக்கு புரிய வைத்தார்கள். இஸ்லாம் நமக்கு கூடிய குடும்பத்திற்கு இதை சாப்பிடுவதை தடை செய்திருக்கிறது, இஸ்லாம் தடை செய்த விஷயம் என்ன என்பதை புரிய வைத்து பாடம் எடுத்து நமக்கு வழங்கிய தர்பியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு நன்மையை நாம் ஏவுகிறோம் என்றால் அது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டலிலிருந்து அந்த செயல்தான் நமக்கு மறுமையில் மிகப்பெரிய ஒரு ரஹமத்தையும் இம்மையிலும் மறுமையில் கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பை அல்லாஹ் ஏற்றிருக்கிறார். அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது வயமுருன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர் வயகீமுன ஸலாத், தொழுகையும் சொல்றாங்க, யுஅத்தூன ஸகாத், அடுத்து வயதீஊனல்லாஹ் வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு. இந்த தர்பியத்தை, இந்த 4-5 விஷயங்கள் நீங்க கடைபிடித்தால் என்ன கிடைக்கும்? உலாயிக ஸயர்ஹமுஹுமுல்லாஹ், அல்லாஹ் உங்கள் மீது அருள் செய்வான், அல்லாஹ் கிருபை செய்வான். இப்ப அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் அருளும் கிருபையும் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன பட்டியலை போட்டு அல்லாஹ் சொல்றாங்க. முதலில் என்ன சொல்றான்? யஅமருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், நம்மளால் இயன்ற அளவிற்கு நன்மையை நோக்கி இந்த சமூகத்தை அழைக்க வேண்டும், அவர்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும், இந்த சமூகத்தில் இருக்கிற தீமைகளை தடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்கிறது அப்படியே தன்னால் இயன்ற அளவிற்கு தடுப்பார்கள். ஒரு மனிதன் தங்கத்தை அடைந்திருக்கும் பொழுது, தங்க மோதிரம் அடைந்திருக்கும் பொழுது அதை கழட்டி தூக்கி எறிந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். என்ன, நீ நரகத்தினுடைய ஒரு நெருப்பை அறிந்து கொள்ள விரும்புகிறாயா என்று அல்லாஹ்வுடைய தூதர் அதை தடுத்து நிறுத்தி காட்டினார். இதெல்லாம் ஏன்? இந்த சமூகத்தில் வரக்கூடிய மார்க்க அறிஞர்கள் இது போன்ற குடும்பத்திலிருந்து உருவையிலிருந்து தன்னால் கையால் தடுக்க முடியும் என்றால் தடுக்க வேண்டியதான் இஸ்லாம் சொல்கிறது. நம்முடைய பிள்ளை தப்பு செய்வாங்க, நம்முடைய குடும்பத்தில் உள்ள தவறு செய்வாங்க, நான் தடுக்க வேண்டும், இந்த உணர்வு நம்மள்கிட்ட வரணும். அதற்காக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா இப்படியான ஒரு ஆளுங்கள் கூடிய அமர்ந்து ஒரு பொறுப்புகளை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அழகான ஒரு ஏற்பாடு நமக்கு செய்யப்படுகிறது சொன்னால் இது இன்னும் விசாலமாக ஆக்கி மற்ற மக்களையும் பொதுமக்களையும் கொண்டு வந்து நிறுத்தி வைத்து நாம் செய்கின்ற ஷேக் அவங்க கூட சொன்னாங்க. அந்த மாதிரியான ஒரு வழிமுறை வரும்போது இன்னும் நாம் நன்மையை அதிகமான முறையில் அடைந்து கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் நம்முடைய மார்க்கத்தில் மிக உயர்வான ஒரு பணி இருக்கிறது என்று சொன்னால் அது அழைப்பு பணிதான். அதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வமன் அஹ்ஸன கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ் வ அமில ஸாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். உலகத்திலே சிறந்த வார்த்தையா, நான் ஈமான் கொண்டு விட்டேன், நான் முஸ்லிம் ஆகிவிட்டேன், அல்லாஹ்வின் பக்கம் யார் அழைக்கிறார்கள், ومن احسن قولا ممن دعا الى الله وعمل صالحا ولا عمل فيه وانا من المسلمين. யா அல்லாஹ், உனக்கு அடிபணிந்து கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மனிதனாக நான் இருக்கிறேன் என்று ஒரு சொல்வன் சொல்லிவிட்டு அல்லாஹ் என்பதற்கு அழைக்கிறார். அதை விட ஒரு சிறந்த வார்த்தை, சிறந்த செயல் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதற்கென்று தனி அந்தஸ்தும் தனி உயர்வும் நபிமார்கள் செய்த ஒரு பணி என்ற மகத்துவத்தை அல்லாஹ் தஆலா உணர்த்தி காட்டுகிறார் என்று சொன்னால் அந்த உணர்வான சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்திலோடு இருப்பதில்லை, கேட்பது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். சிறிய வேலையாக இருந்தாலும் சமூகத்திற்கு பயனுள்ள மக்களாக நாம் இருக்க வேண்டும். என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, அஹபுல் நாஸி இலல்லாஹ், அஹபுல் நாஸி இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மிக விருப்பத்திற்குரிய மனிதர்கள் யார்? அன்ஃபஉ லின்னாஸ், எவர்கள் மனிதர்களுக்கு பயனுள்ள மனிதர்களாக, நம்ம வாழ்க்கணும், நம்ம மக்களுக்கு பயனுள்ளவராக இருக்கணும், சமூகத்துக்கு பயனுள்ளவராக இருக்கணும், சமூகம் நம்மிடத்துல வேலை வாங்கணும், சமூகத்து நம்மளை பார்த்தா இவற்றை இதை கேட்கலாமா, அதை சொல்லலாமே, அதை செய்யலாமே அப்படிங்கிற சிந்தனை உடைய மனிதர்களாக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். இது அல்லாஹ்விற்கு மிக 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 விருப்பமான அமல் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும்போது பிற சமூக மக்களுக்கு பிறருடைய உள்ளத்தில் சந்தோஷம் ஏற்படுத்த வேண்டும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. அப்ப நம்ம பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடியது, எடுத்துரைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு நம்முடைய
நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இது இந்த உலகத்திலே மறுமையில் நமக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த நபி தோழர்கள், நபி சஹாபா பெருமக்கள் இவ்வளவு எளிமையில் நமக்கு எந்த ஒரு விஷயமே இருந்தாலும் நம் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு எப்படி நெருக்கமா இருந்தாங்க, எவ்வளவு கல்வியை கற்றாங்க, எவ்வளவு தியாகம் செய்தாங்க, எவ்வளவு நேரங்களை அல்லாஹ்வுடைய தூதரோடு பசி பட்டினியோடு இருந்தாங்க, அவங்களோட நெருக்கமா இருந்து கல்வியை கற்றாங்க. குறிப்பாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பசி பட்டினியோடு அல்லாஹ்வுடைய தூதரோடு இல்ம கற்றுக்கொண்டே இருந்தார்கள். இன்றைக்கு எந்த ஹதீஸ் கிதாபை நம்ம பார்க்கிறோம், அபூ ஹுரைரா கிட்டத்தட்ட 5374 ஹதீஸ்களை அறிவித்து கொடுத்திருக்கிறாங்கன்னாக்கா அவங்கள்ட்ட இல்மு எந்த அளவுக்கு தேர்ந்தெடுக்கிறத பணிகளை அறிவித்தார்கள். சில ஹதீஸ்களை அறிவிக்கும் பொழுது அழுது படிந்தார்கள், சொல்ல முடியாம தேம்பின ரிவாயத்துக்களிலே நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் அந்த அளவிற்கு அழைப்பு பணியை செய்யக்கூடியவர்களாக இருந்தார். அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஈமான் கிடைச்சது, இஸ்லாம் கிடைச்சது. ஆனா அவருடைய மனசுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழமா பதிந்து தன்னுடைய தாயை இஸ்லாத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற ஆர்வமும் வேதனையும் இருந்தது. அதற்காக தன்னுடைய தாயிடத்தில் அதிகம் இறை மார்க்கத்தை எடுத்துச் சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, பொருட்படுத்தவே இல்லை. ஏசினார்கள், பேசினார்கள், எல்லாம் சகித்துக் கொண்டார்கள். ஒரு நாள் என்ன ஆனது, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியே அவர்கள் குறை சொல்ல ஆரம்பித்தார்கள். அது தாங்கிக் கொள்ள முடியாமல் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் நின்று அழுகுறாங்க. அபூ ஹுரைரா என்ன அருள்மா என்ன ஒண்ணு அள வைத்தது எது என்று கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன எங்க அம்மா ஏசினாங்க, திட்டினாங்க, பரவாயில்லை, ஆனா உங்களை பற்றி விமர்சனம் செஞ்சாங்க, தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று அழுதுவிட்டு தன்னுடைய ஆதிங்கத்தை, தன்னுடைய ஆர்வத்தை, எனக்கு கிடைத்த இந்த இஸ்லாம் என் தாய்க்கும் கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதரே இஸ்லாமிய அபூ ஹுரைரா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக துவா செய்யுங்க யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய்க்காக துவா செய்யுங்க என்று சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் துவா செய்தாங்க. அபூ ஹுரைரா அபூஹுடைய தாய்க்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கொடுப்பானாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செஞ்சிட்டு முடிச்சாங்க. திரும்பி வருகின்ற பொழுது அவர்கள் ஈமான் கொண்டு ரெடியாக இருக்கிறாங்க. லா இலாஹ இல்ல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவருடைய தாயார் தயாரானாங்க. ஒரு அவர் ஈமான் கொண்டார், இல்மை பெற்றார். ஆனால் அந்த தாக்கம் என்ன இருந்த இந்த அழைப்பு பணியை என் தாயிடம் சொல்ல வேண்டுமே, என் தாயை காப்பாற்ற வேண்டுமே, என் தாய்க்கு இந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்ற உணர்வு பூர்வமான அந்த பாசமும் இன்பமும் தன்னை தாயை நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்கான உணர்வுகள் பதித்ததல்லவா. அது போன்ற சஹாபாக்களுடைய உள்ளங்களில் இந்த தீனுல் இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்கும் சொல்வதற்கும் எவ்வளவு பெரிய உணர்வுகள், சிந்தனைகளும், பாசங்களும், நேசங்களும் தன் நரகத்தினுடைய உண்மை நிலையை புரிந்தார்களோ அந்த உணர்வுகள், சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்திலும் பதிவாக்கப்பட வேண்டும். நாமும் அந்த பணிகளை செய்வதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இவ்வளவு உயர்வை கல்வியை கொடுத்திருக்கிறார். அதற்கான தொடர்ச்சி பட்டம் வாங்கி முடித்து வெளியே சென்ற பிறகும் கூட அந்த நம்மளோட விட்டு போய்விடக் கூடாது என்பதற்கான தான் ஜாமியா தாருல் அமராபாத்திலிருந்து அப்னாய் கதீம் என்ற ஒரு நிகழ்வுகள் ஏற்பாடு படுத்தப்பட்டு அந்த உறவுகளை இணைக்கப்பட்டு மீண்டும் நம்முடைய பணிகள் தொடரப்பட வேண்டும் என்ற ஆசையும் ஊட்டத்தையும் ஆர்வத்தையும் ஊட்டக்கூடிய ஒரு நிலைப்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட அந்த விஷயங்களை நம்முடைய உள்ளத்திலே பதிய வைத்து நாம் இது போன்ற நிகழ்ச்சிகளை இன்னும் பெரிதாக ஆக்கி நமக்கு கிடைத்த இல்முகளை பிறருக்கும் எடுத்து சொல்லி நமக்கு தெரிய சில அமல் அறிந்த விஷயங்களை அறிந்து இதை நாம் கேட்டும் அதன்படி செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாசல் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.